பாசிப்பருப்பு முறுக்கு சுடுவதற்கு 1/2 கப் வெள்ளை உளுந்து, 1/4 கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும். இரண்டையும் 10 நிமிடம் தண்ணீரில் ஊற வைத்துவிட்டு அவை மூழ்கும் அளவிற்கு தண்ணீர் ஊற்றி வேக வைக்க வேண்டும். நன்றாக வெந்ததும் சிறிது நேரம் ஆறவிட்டு தண்ணீர் இல்லாமல் அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். கூடவே 4 கப் அரிசி மாவை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் அரைத்த பாசிப்பருப்பு கலவை, கருப்பு எள் அல்லது வெள்ளை எள், கொஞ்சமாக உப்பு மற்றும் மிதமான சூட்டில் 2 கரண்டி எண்ணெய் சேர்க்க வேண்டும். எந்த எண்ணெய் வேண்டுமானாலும் சேர்த்துக் கொள்ளலாம். அப்படி எண்ணெய் வேண்டாம் என நினைப்பவர்கள் நெய் அல்லது வெண்ணெய் சேர்த்துக் கொள்ளலாம். விருப்பமுள்ளவர்கள் பெருங்காயத்தூளையும் இதனுடன் சேர்த்துக் கொள்ளலாம். அனைத்தையும் ஒன்றாக கலந்து பிசைந்து கொள்ள வேண்டும். மாவு கெட்டியாக இல்லாமல் நல்ல மென்மையான பதத்தில் இருக்க வேண்டும். அப்போதுதான் முறுக்கு நன்றாக வரும். மொறுமொறுவெனவும் இருக்கும். அந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து முறுக்கு உரலில் நிரப்ப வேண்டும். பின்னர் வாழை இலை அல்லது தட்டு எடுத்து அதில் கொஞ்சம் எண்ணெய் அல்லது நெய் தடவி அதன் மீது உங்களுக்கு என்ன வடிவத்தில் வேண்டுமோ அதற்கேற்றவாறு பிழிந்து கொள்ளலாம். அதனை சூடான எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்தால் முறுக்கு ரெடி.